Hello everyone. So நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஸ்க்டு திங்ஸ். என்ன அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர் கொடுங்க. நான் பிசிக்ஸ் வந்து தனியா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் வேணும். இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட வெயிட்டேஜ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ? ஏன் அப்படின்னா நீங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதே அளவுக்கு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு சில ஃபேக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அந்த ஃபேக்டை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். பயாலஜில மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்ன, கெமிஸ்ட்ரிக்கு ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்ன, பிசிக்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் டாபிக்னா என்னென்ன, ஓகேவா? சாப்டர் வைஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. பட் எஸ் இந்த ஃபர்ஸ்ட் விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். 1/3 ஆஃப் லெசன், அதாவது உங்களுக்கு ஒரு 99 லெசன் இல்ல 96 லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 96ஓட 1/3னா எவ்வளவு? 1/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 32 லெசன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 30 to 33 லெசன். இதுக்கு 2/3 ஆஃப் மார்க், உங்களோட டோட்டல் மார்க்கோட 2/3 மார்க் எதுல கிடைக்கும்? இந்த 1/3. அதாவது 2/3 எவ்வளவுனா 2/3 into 7, அதாவது 480 மார்க்ஸ். அப்ப நீங்க இந்த படிக்க போற இந்த அப்ராக்சிமேட்லி 32 லெசன்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னா, நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிசிக்ஸ்ல மட்டும் இல்ல, ஓகேவா? இந்த 32 லெசன்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னா 480 to 500 மார்க் கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும். அந்த விதத்தால சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன, பயாலஜியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றத தயவு செய்து நோட் பண்ணிக்கோ. சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னு விட்டுறாத. பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பயோடெக்னாலஜி, செல் சைக்கிள், பயோமாலிக்யூல்ஸ், மார்பாலஜி. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிக்கோ. ஓகே, ஒண்ணு பிரச்சனை. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்க. தயவுசெய்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்காத. ஸ்கிரீன்ஷாட் கேலரியில சும்மாவே கிடக்கும், பார்க்க மாட்டீங்க. தயவுசெய்து நோட் பண்ணாதான் வேலையெல்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்ணா பயாலஜில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோ. எழுதி முடிச்சாச்சா? சரி, எழுதுறேன். ஓகே, அது எழுதி முடிச்சுட்டு என்ன சொன்னா, அப்போதைக்கு லெசனை படிச்சுட்டேன்னா அந்த லெசனை அடிச்சிரு, ஓகேவா? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்க லெசன்லாம் சொல்லிடுறேன். அனாட்டமி, ஸ்ட்ரக்சர் ஆர்கானிசம்ஸ் இன் அனிமல், plant kingdom, sexual reproduction in flower, okay, sexual reproduction in flower, animal kingdom, reproduction, genetics. இந்த லெசனை மட்டும் படிச்சனா உனக்கு 60 MCQs வருது, ஓகேவா? நான் சொன்ன டேட்டா இல்ல, ஒரு சில புக்ஸ்ல இருந்த டேட்டா, 2-3 புக்கை கம்பேர் பண்ணி ஒரு சில யூடியூபரோட வீடியோ பார்த்து தான் இந்த கன்க்ளூஷனுக்கு நான் வந்தேன், ஓகேவா? சோ இந்த லெசன்ஸை மட்டும் படிச்சா 60 MCQ ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம். ஆனா பயாலஜிக்கு நான் இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பயாலஜியை பொறுத்தவரைக்கும் வந்து எவ்வளோ நிறைய லெசன், எல்லா லெசனை படிச்சுட்டு போனா நல்லது, ஓகேவா? முடியாத பட்சத்துல மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி இது மட்டுமாவது படிச்சுட்டு போங்க, ஓகேவா? தேங்க்யூ, ஓகேவா? சோ சிபிஎஸ்சி புக்கோட என்சிஆர்டி ஹைலைட்டட் புக் இல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன, டயக்ராம் என்ன, ஷார்ட்டா கிறிஸ்பா உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண, அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தெரியாம இருக்குன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச். கீப் ஸ்டடி.